மனம் முடிஞ்ச நாட்டை ஆளக்கூடிய மன்னனா தெரிகிறது. என் பாதத்தில் ஓடி வந்து படிந்தால் சுகமா இருக்கு. ஆசீர்வாதம் சமாச்சாரம் ஒண்ணு. பார்க்கும் நேரத்தில் மனம் முடிஞ்ச நாட்டை ஆளக்கூடிய மன்னனா தெரிகிறது. உன் நாடு என்ன? உன் பேர் என்ன? ஐயா சங்கம தேவா. நாட்டிலே சிவனுடைய பரிபூர்ணமாய் பற்றி விளக்கி வர முடியாது. என்னுடைய நாடுமே கடகமாபுரி என்று தெரிவிப்பார்கள். ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கடகமாபுரி மஸ்தானமோ? உண்மைதான். உன் பேரு ஏற்பாக மன்னன் என்று ஏற்பாக பையனோ? உண்மைதான். ஒரு நாட்டை ஆள முடியாத மன்னனாகி நீ. உண்மைதான். சர்வசாதாரணமா ஒரு பரம நடிகா சங்கமம் என்ன தேடி வந்தாங்க. என்ன சமாச்சாரம்? ஐயா அந்த பூச்சி பதந்து என்னடா என் மலையிலே ஒரு சாப்பாடா உணவருந்து அத சந்தானமான முடிக்க வேண்டும். அந்த விரயத்தை முடிக்க வேண்டும். அப்படி என்பதற்காக சாப்பாடு உணவு சிசையா சாமி சாப்பிட கூப்பிடறான்டா. எனக்கு சந்தோஷம். சாப்பிட ரெடி. ஓ சாப்பாடுனா ரெடி. உனக்கு என்ன வேணுமா பட்டு பண்ணிக்க. உடனே கேக்குறேன். யாருக்காக பண்ணா? ஐயா நான் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஐயா கேட்க முடியாத உணவை குறைவில்லாது கொடுப்போம். நான் கேட்க முடியாத உணவை என் குருநாதருக்கு உரைக்க கூடாது. அவருக்கு தெரியாது, தெரியக்கூடாது. இதற்கு என்னையா? ஆமா கேளுங்கள். நேரா கொள்ளிக்காரங்குடியில முத்தாண்டி போற வழியில சரி மானடி விதியில மாடிதாருக்கு பன்னிக்கறி போடுவார். சிவ சிவா 2 கிலோ பன்னிக்கறி எடுத்துக்க. ஐயா நாங்க சைவத்தை சாபம் கொடுத்துருவேன். சாமி அங்க மானடி தான் இருக்கு. கொள்ளாரங்கோட்டில போட மாட்டாங்களா? தெரியாது. அப்புறம் எப்படி கீழே கோயில் கொடுத்தா பண்றேன்? அதெல்லாம் திங்கிறதான் தெரியும். அதெல்லாம் என்ன கேட்கறேன். ரோட்ல போகும்போது வரும்போது கூட பாக்கல பாத்துருக்கேன்.
ஏர்மாக மன்னா சுவாமி 2 கிலோ பன்னிக்கறி எடுத்துக்க. சரி ஐயா. நன்றாக பொன் வரவலாக வறுக்க வேண்டும். சரி. எப்படி வறுக்கணும்? நாய் அதெல்லாம் உனக்கு தாண்டி நீ தான் சொன்னா. நீ செலவு செய்யுங்க. நாய் செலவு செய்யுங்க. எப்படி வறுக்கணும் சொல்லு சாமியா. நாய் நீ தான் சொல்ற. வாவ். சாமி சொல்றது கேட்கக்கூடாது. சொல்லுங்க ஐயா. பன்னிக்கறியே வெறும் வாரா எடுத்துறாத. சரி ஐயா. கருங்கறியா எடுக்கணும். சிவ சிவா. நான் தான் சிவா. சரி சிவா. கொண்டு வருகிறேன். 2 கிலோ பன்னிக்கறி எடுத்துட்டு வரேன். சரி ஐயா. போட்டு மிளகாத்தூள் போட்டு இது மாதிரி வறுத்துறாத. சாமி கோச்சு வர அப்புறம் கோபம் வந்துடும். இரியா நல்ல சாமியாரா. இது நல்ல சாமி. கோபம் கொடுத்துடுவேன். அவனுக்கா எனக்கா 2 பேருக்கு தான். ஏன் பன்னிக்கறி நல்ல வரணும். உனக்கு ஹெல்ப் உதவி தானே பண்றேன். சரி தாக்கும் 2 கிலோ பன்னிக்கறி எடுத்துட்டு வரீங்க. சொல்லுங்க ஐயா. எடுத்து வந்து மிளகாத்தூள் மஞ்சள் போட்டுலாம் வறுத்துறாதீங்க. சரி ஐயா. சாமி கோழி பிடிச்சிருவாரு. ஏய் கோபம் வந்துவிடும். கோபித்து கொள்வார். நல்லா இங்கிருந்து மல்லிகை கடைக்கு போறீங்க. சரி ஐயா. 1/2 கிலோ கொத்தமல்லி வாங்குறீங்க. சரி ஐயா. மல்லி 1/2 கிலோ. பட்டை மிளகா காஞ்ச பச்சை மிளகா போட்டுறாதா. சரி ஐயா. சாமி கோத்தால போட போகுது. சாமி கொடுத்துருவார். பட்டை மிளகா 1/4 கிலோ வாங்குறேன். சரி ஐயா. அது மட்டும் இல்ல 100 சீரகம் 100 மிளகு. சரி ஐயா. இதெல்லாம் போட்டு பொட்டாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சு போகுது. சரி ஐயா. மிக்சியில் போடக்கூடாது. உங்க மனைவிக்கு அந்த சீந்தனமான உரல் இருப்பாரு. அந்த உரல்ல போட்டு பாறையை கொண்டு இடிக்கணும். சரி ஐயா. உலைக்கால அடிச்சுட்டுனா சாமி கோச்சு பாரு. கோபம் வந்துவிடும். அடையிற நல்ல சாமியாரா. கடப்பாறை போட்டு நல்லா இடிச்சு எப்படி இருந்தா ஒண்ணு மண்ணுமா இருக்கணும். சரி ஐயா. மஞ்சளும் மையாயமா இருக்கணும். நல்லா பன்னிக்கறி போட்டு நல்லா சாலத்தை கொட்டி நல்லா அலசணும். அலசிட்டு இந்த மல்லாட்டை பாமாயில நல்லா போட்டாங்க. சரி ஐயா. சுத்த தூயமான நல்லெண்ணெய். எப்படியா இது நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் தான் சாப்பிடுவா. மத்த எண்ணெய் ஊத்த சாப்பிடுவா. நல்ல எண்ணெய் எடுத்து வந்து பெரிய கடை இருக்கும் தெரியுமா. பெரிய வானல் வடசூர் வானல் அப்பத்தி வானல் இருப்பாரு. அந்த வானல் எடுத்து அடுப்பு மேல வைக்கிறேன். சரி ஐயா. இந்த கறி எடுத்து பட்டுன்னு கொட்டாதா. சரிங்க. எண்ணெயை முதல்ல ஊத்துறேன். சரிங்க ஐயா. நல்லா ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த 2 கிலோ பன்னிக்கறி நல்லா செருவறியணும். சரிங்க. பொட்டுக்கல்ல சைஸ் கறியணும். பல்லுக்கு சாமி கிடையாது. தேவர் சாமி வச்சாரு. பன்னிக்கறியில எண்ணெய் ஊற்றக்கூடாது. சரி. எண்ணெய் ஊற்றினால் சீக்கிரம் வேகாது. எண்ணெயும் ஊற்றக்கூடாது. மிளகாத்தூளை நல்லா இடித்து போட்டு தலைப்புலன்னு கொதிக்க அதே எண்ணெய் விட்டுக்கொள்ளும். அதை வச்சு அதுல என்ன வருமா. பின்ன பன்னிக்கறியில் எண்ணெய் வர தேவையா போறேன். நீ என்னைக்கு பன்னிக்கறி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இன்னைக்கு குடலை எடுத்து பேசிடுவோம். ஆனால் அலசரம் 5 வாட்டி அலசரம் கையை போற குழந்தை அதுல என்ன வரும் சுவாமி. ஆனால் பொண்ணு வருவிழா சாமி நீங்க கேட்ட பிரகாரம் வறுத்து இலையை போடுகிறாய 3 பேர் வந்திருக்கின்றோம். 3 இலையை போட வேண்டும். சரி ஐயா. ஆனால் 3 இலையை போடக்கூட அந்த சாமிக்கு மட்டும் வெறும் சோத்தவை. சரிங்க ஐயா. அடியிலே கறி வைக்க வேண்டும். மேலே சோத்தை தூவ வேண்டும். அது மட்டுமல்லாது அதை வைத்து விட்டு என்ன செய்கிறாய். அந்த மீதி குழம்பு மேலே இருக்கிறது பார். அதை இருத்து தனியாக வைத்து விட வேண்டும். அவருக்கு சைவமுக்கு எடுக்கிறாயா அதை சழும்பாறு ஊத்து. அதை ஊத்தி விட்டு இருடா நானோல ஆண்ட மாட்டான். அந்த குழம்பை எங்க பக்கத்தால வைத்து விட வேண்டும். சரிங்க. நாங்க ரேசா முண்டு ஊத்திவோம். இதையெல்லாம் சாப்பிடுவார் சாமி. இன்றும் ஒன்று வேண்டுமே. என்ன ஐயா. ஆனால் பக்கம் எங்கே கிடைக்கும். என்னன்னு சொன்னதானே தெரியும். ஆனால் அப்படியே கிடைக்காவிட்டாலும் ஆளு விட்டால் நீ வாங்கின்னு வர சொல்ல வேண்டும். கோட்டேரி கோட்டேரியில முதன கோட்ரு வாங்கின்னு வர வேண்டும். ஆனா 3 பேருக்கானு கேட்காது. அந்த சாமிக்கு தெரிஞ்சு விட்டால் எங்களை பிடித்தவட ஆகி விடுவான். எங்க மேல விழுந்தாலும் பஞ்சாப் போய் விடுவோம். 4 எலும்பு தான் வச்சிருக்கோம். அவருக்கு தெரியாமல் கொண்டு வந்து தனி கிளாஸ்ல எங்கள் பின்பறம் வாய்க்க வேண்டும். என்ன கோட்டு வாங்கணும். உனக்கு கோட்டு வாங்கணும். உனக்கு பக்காடி லெமன். பக்காடி லெமன் ராதாண்டா வெள்ளையா இருக்கு தண்ணி மாதிரி. அது என்ன தக்காளி. அதை வாங்கி வந்து பாட்டில் டம்ளர்ல ஊத்தி பின்புறம் வைக்க வேண்டும். நாங்கள் தண்ணி சாப்பிடும் போது அப்படியே எடுத்து என்கிட்ட தெரியாம கொடுக்கணும். அப்படியே 2 முனர் சாப்பிட்டு 2 கறி எடுத்து தின்போம். அந்த சாமி கிட்ட சொல்லிவிட்டார். நீங்க கேட்ட பிரகாரம் கேட்ட
ஆமா வந்து விட்டோம், கொண்டு வா. தயார் நிலையில. கண்ணே வேகலா. இதோ சாதுக்களை அழைத்து வந்திருக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம், உணவு தயார் நிலையில. உணவு தயாரிலே இருக்கிறது. கொண்டு வா. நோலா, அங்க போ. சொல்லுங்க சுவாமி. கையை கழுவி விடு. கையை கழுவி விடு. நீ கழுவ மாட்டீங்க சாமி, கையை கழுவி விடு. சாமி நீங்களா கழுவிங்க. தண்ணி மூஞ்சில ஊத்துருவோம் சாமி. அது சாமி ஏற்றுக்கொள்ளார். இல்லை என்றால் இப்போது போய் விடுவோம். காட்டுங்க. கைவிடு, கழுவிடு. இவன் என்ன கையில் முறிக்கிறான்? வேண்டாம் சாமி உங்க கை காலை எல்லாம் கழுவணும். சின்னத்தோர வாத்தியார் மூட்டை தூக்கணும்லாம் கழுவி விடுற கை கழுவி சிந்தோரை மூட்டை தூக்கணும், கோட்டையை தூக்கணும். அந்த மாதிரி தானே ஐயா கேட்டதெல்லாம் காணோம். சாம்பார் புளித்து விட்டது. நீங்க கேட்ட பிரகாரம் எல்லாம் தயார் நிலையில உள்ள இருக்கு. நான் நெண்டு பார்க்கிறேன், கிடைக்கவில்லையே. சாமிக்கு தட்சணை வைத்தாயா? ஊர்காரங்கிட்ட போய் வாங்கின்னு வந்து வை. பார் நாட்டாமை. தட்சணை வை. எத்திரு பாக்கு காணாம், தேங்காய் காணாம், பழம் காணாமே. கையளவில்லாத நரி
அரைக்கோடியா? அந்த அரைக்கோடியாத்தி என்ன செய்ய போகிறாய்? ஐயா, நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் பிள்ளை இல்லாத பாவியாகிவிட்டோம். அதனாலே எங்களிடத்தில் நிறைவான செல்வத்தை கொடுத்த இறைவன் எங்களுக்கு வாழை. அப்படியானால் செல்வம் நிரம்பி விட்டது. அப்ப செல்வ செருக்கு தர்மம் செய்யலாம். அதனால சிவனடியார்களுக்கு நாங்கள் வணங்கும்படியான ஈஸ்வரடியார்களுக்கு அறக்குடியை ஏற்றி தர்மத்தை செய்யலாம் என்று அந்த அரணை சாட்சியாக்கி நாங்கள் தர்மக்குடி ஏற்றி இருக்கோம். 30 செய்ய முடியாது. அதனாலே அதை எந்த மொழிப்படி இது என்னையா தர்மத்துக்கான காரியத்தை தானே செய்கிறோம். நாங்கள் அதர்மமான வழியிலே ஒரு காலம் நடக்கவில்லை. ஒன்னால் முடியும் ஐயா, முடியும். அந்த ஈசன் தான் செய்கிறானே தவிர நாங்கள் இல்லை ஐயா. அப்படியா? எங்களை வாழ வைத்த தெய்வம் ஏற்பகா ஐயா பரமஞ்சாட்சியாக. ஆமா, 32 தானா தர்மத்தை செய்து முடிப்பாப்ப. உண்மைதான், மாற மாட்டேன். மாற்றம் இல்லை ஐயா. ஏற்பகா ஐயா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி ஐயா? ஆணவம், அகங்காரம் இல்லை ஐயா. இருமாப்பு, அளவில்லாத செல்வம் இருக்கிறது. இந்த செல்வத்தால எல்லாம் சாதிக்கலாம், பணத்தால எல்லாம் சாதிக்கலாம். அப்படி என்ற செல்வ செருக்கு உங்ககிட்ட இருக்கு. ஏற்பகா ஐயா, வாடா இங்கு. உன்னால 32 தானாதரம் செய்ய முடியும். நான் செய்யவில்லை ஐயா. என்னை படைத்த இறைவன் அவன் அல்லவோ. அறிவற்றவன் சிவன் எங்க இருக்கிறான்? நீ யாரு? அவன் யாரு? அவன் தானா செய்யறான்? என்ன செய்யறான்? அவனுடைய அடியார்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. அப்ப உன்னால முடியும். முடியும் முடியும் ஐயா. எப்பகா ஐயா, இவள் யார்? என் இல்லத்தரசி. ஏற்பகா சுவாமி, பெண்கள் வாடையே எனக்கு ஒத்து வராது.
பெண்கள் காத்தே சாமிக்கு ஏத்துக்காது. சிவனடியார்கள் அல்லவா? நான் உன்னோடு தன்னந்தனிமையா வார்த்தையாட வேண்டும். இவளை அப்புறப்படுத்தும் முதல்ல. கண்ணே மேகலா, அண்ணா மகமுனிவரோடு தனிமையிலே வார்த்தையாட வேண்டும் என்கிறார். நீயும் அரண்மனையிலே சார்ந்து நீங்கள் உரைப்பதில் தவறு கிடையாது. ஆமாம். ஆடவராய் இருக்கக்கூடிய நீங்கள் தன்னந்தனிமையாக உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாளில் இருக்கக்கூடிய நான் இருப்பது தவறு. அதனால நான் அரண்மனையில் இருக்கின்றேன். அப்படி ஐயா, ஆண்டவா, எந்த பொருளை கேட்டாலும் தருகிறேன். ஆமா, 32 தர்மம் சொன்னாயே, அந்த 32 தானத்துல எதை கேட்டாலும் தர. அப்படி என்று நீ வணங்கி வந்தாயே சிவன், அவன் சாட்சியா சத்தியம் பண்றான். ஐயா, ஏற்றி அறக்கூடிய சிவனை சாட்சியாக்கித்தானே ஏற்றி இருக்கின்றேன். மீண்டும் நான் ஏனையா சத்தியம் நான் கேட்பதை கொடுப்பது உன்னுடைய கடமை. சத்தியம் செய்தால்தான் கொடு, காரணம் சொல்வாய். இல்லைன்னா இறக்கு. ஐயா, ஓம் நம சிவாய நமக. கேட்டபடி கேட்டவார கேட்டபடி 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 கேட்டவார கீர்த்தியுடன் நான் தருவேன். வட்டமில்லா ஏற்பாகா 32 அரங்கள் முன்னோர் சொன்ன அறத்தின் பிரகாரம் 32 அரங்களிலே எதை கேட்ட போதிலும் ஈசன் சாட்சியாக தருவதாக நான் உறுதியை கொடுத்திருக்கின்றேன். ஏற்பாக பையா வாடா. அப்படி ஏற்பாகா ஐயா, 32 தானத்திலே ஆமா, கன்னிகா தானமும் அடங்கியதானே அதில் அடங்கியதுதான் சுவாமி. சரி சரி சரி. ஏற்பாகா ஐயா, இதுவரைக்கும் நான் துறவராஜா இருந்தேன். உண்மைதான். காட்டிலே வசித்து வரும் நேரத்திலே மண்ணாசை வெறுத்தேன், பெண்ணாசை வெறுத்தேன், ஆமாம், பொன்னாசை வெறுத்தேன். உண்டுதான். இதுவரைக்கும் துறவராஜா இருந்த வாழ்நாளை எனக்கு கடத்திய நீங்கள் எப்போது ஒன்னு அரண்மனையை கால வைத்தனோ வைத்தீரோ இல்லாத வாழ்க்கையிலே ஆசை வந்து விட்டது. இயல்புதானே. உலக ஜீவராசிகளிலே காமத்தை வெல்வதற்கு ஒருவரால் முடியாது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு காமம் தோன்றியதனாலே தவறு ஒன்றும் கிடையாது. ஆசை வந்து விட்டது. சரி ஐயா. சாமிக்கு ஏன் ஆசை வராது? தாலுகா தாலுகாவை சாப்பிட்ற, கிராமம் கிராமம் போய் சாப்பிட்ற, பாஜாரு முன்னாடி வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு வெள்ளை சேட்டை போட்டு போடுற, அள்ளி வைக்கிறாங்க நெல்லை திண்டு கொழு நீ ஐயா, என்னடா அதனால் வேண்டி கலவிக்கு ஒரு மங்கை வேண்டும். காம ஆசை வந்து விட்டது. அப்புறம் ஆம்பளை கூடியாரா இருக்க முடியும்? சங்கமா அட்டத்தானா? ஐயா, தாங்கள் தெரிவித்த பிரகாரம் இல்லைன்னா இன்பத்திலே நீங்கள் வாழ்நாளை கடத்துவதற்கு என் நாட்டிலே கடியர் குல மாதுகள் இருக்கிறார்கள். கன்னிக குலமா? கடியர் குல மாதுகள். அவர்களை அழைத்து வருகிறேன். தங்கள் கண்ணுக்கு செய்த மாது எவ்வளோ அந்த மாதோடு நீங்கள் வாழ்நாளை கடத்தலாம். கன்னிகா குல பெண்கள் என்றால் யாரடா? தாசிகள் ஐயா. மானம் கட்ட நாய், அறிவற்ற நாய். சாதுக்களை பார்த்தால் காதுக்காக பல பேரோடு ஓடுகிறாளே தாசி, அந்த தாசியோடு வாழக்கூடியவளா? ஐயா, பெண்ணுக்குரிய இன்பத்தை கொடுக்கக்கூடியவள் தான் ஐயா. ஏற்பகா அவளும் பெண்தானே. மானம் கட்டவளை,
பல பேரோடு ஒன்றரை கலந்தவள் எனக்கு வேண்டாம். பிறகு அதனாலே உன் இல்லத்தால் இருக்கின்றாளே உன் பொண்டாட்டி, அவ பேர் என்னடா? மேகலாவதி ஐயா. அழகான பேர், நல்லா இருக்கட்டும். அவ பேர் என்ன? மேகலாவதி ஐயா. அது நாரே ஒன்றாது. அந்த நங்கை மேகலாவதி தங்கை எனக்கு பாரியா தருக வருகிறேன். கொடுமை உன்னையே நாங்கள் முழுதாக நம்பினோமே ஐயா. உன்னுடைய பாதமே கெதி என்று நாங்கள் வாழ்நாளை கடத்தினோமே. உன்னால் கொடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் உன் அடியார்களுக்கு தருவும் கொடுக்க அல்லவோ நாங்கள் அறக்கொடியை ஏற்றினோம். இன்றைய வேளையில் இந்த மகமுனிவரானவர் என்னிடத்தில் கரநீட்டி சத்தியத்தை பெற்று உன் இல்லாள் இருக்கின்றாள், அவளோடு நான் ஆலோசனை செய்ய வேண்டும், அவளை எனக்கு நீ பரிதாக கொடடா என்று கேட்கின்றார் ஐயா. அவளை நான் எந்த வகையிலே உயிராக எண்ணியவர், உடலோடு உயிராக ஒன்று வாழ்ந்தவர்கள் நாங்கள். இந்த வேளையிலே அவளை எப்படி ஐயா நான் பிரிவது? இந்த மகமுனிவர் சொல்லி கிடைக்கு ஐயா அவள் என்ன நினைப்பாளோ? அவள் நினைப்பாளோ?
பொன்னா பொருளாயது கேட்டவுடனே வாரி கொடுப்பதற்கு. ஆனா அவள் தந்தையார் அவர் மனவரையிலே எனக்கு மாயிலையாரை தத்தம் செய்து கொடுக்கும் பொழுது பண்ணா என் மகள் உயிரோடு இருக்கும் வரையிலே உங்கள் கடத்திலே உயிர் உள்ள வரையிலே நீங்கள் அவள் பிரியாது வாழ வேண்டும், அவளோடு நீங்கள் காலம் கடத்த வேண்டும் என்றல்லவோ எனக்கு மாயிலை நாளே அவன் தந்தையானவர் எனக்கு தத்தம் செய்தார். இந்த பாதி நிலையிலே அவளை நான் பெரியபடியான பாக்கியை எனக்கு இறைவன் கொடுத்து அறுவற்றவனே உன் நாட்டை கேட்டனா, நாட்டுகள் இங்கே சம்பத்தை கேட்டனா, பொன்பொருள் பூஷணத்தை கேட்டனா, உன் பொண்டாட்டி தாண்டா தனம் காட்ட சங்கமாங்கி இதுக்காண்ட ஆடுங்க பொறுப்பு சாமி ரொம்ப நாள் தனியா உட்காந்துக்க மாட்டாரு. சாமிக்கு உடம்பு எல்லாம் பசங்க ஊறுது. சாமிக்கு உடம்பு எல்லாம் ஒரு நாளிகை நேரத்திற்குள்ளே உடம்பு ஊறுது. அப்படியே பசன்னு தோப்பாக்கம் போனா நிறைய கிடைக்குங்க. மூணு காசு இருக்கான் தெரிஞ்ச விஷயம். அப்படியே இடத்த வந்து எல்லாம் காய வைக்கணும். பொண்ணு வருவலா போட்டு அப்படியே நல்லா காய வச்சு அமி போட்டுல அமியில அரைச்சு மேல பூரா தடவை கமிதாட்டி. அவன் முண்டாட்டி தாண்டா கேட்டான். முண்டாட்டி கேட்டா உனக்கு கருவாடு கிடைக்கிற மாதிரி கிழிச்சு விட்டா ரொம்ப நாள் ஆகக்கூடாதா? சாமிக்கு தாங்கலாடா. சீக்கிரம் நீங்க எல்லாம் காலில் கட்டினாருங்க, நான் கழுத்துல கட்டினேன். இறைவனுடைய சோதனை. ஆனால் அவரிடத்திலே சென்று அந்த மகமுனிவருக்கு உன்னை நான் வழங்கிவிட்டேன் என்று எப்படி நான் தெரிவிக்கப் போகிறேன்? எப்படி என் மனமானது துடிய போகிறது? துடிந்து அவளிடத்திலே நான்